எங்க பேரு ஒலிவியா ஷெல்லி. நாங்க காத்திகிரிலிருந்து வரோம். இங்க வந்து நிறைய விஷயம் நல்லா இருக்கு. இங்க வந்து நிறைய கிரியேட்டிவா செஞ்சிருக்காங்க. அந்த பன்னி பறவைகள் எல்லாம் கிரியேட்டிவா நல்லா செஞ்சிருக்காங்க. கிழங்க வச்சு இந்த கத்திரிக்காய் வச்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க. இங்க ரொம்ப நல்லா இருக்கு.
வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க, சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க நிறைய விஷயம் இருக்கு. இந்த காய்கறிகள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்க வந்தா அங்க காய்கறிகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இங்க வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம். இங்க வந்து நல்ல ஜாமு அதெல்லாம் கூட விற்கிறாங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்க வந்து வாங்கிக்கலாம். இங்க நிறைய பூக்கள் கூட வச்சிருக்காங்க. பூக்களோட நீங்க போட்டோ எடுத்து இங்க பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்ததுல. கிரியில வந்து இது 13வது கண்காட்சி. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறோம். ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள் இங்கே நீலகிரி மாவட்டம் கோத்தரியில் தான் இருக்கோம். இது 13வது காய்கறி கண்காட்சி. எல்லா வருஷமே இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த டைமுக்கு வந்து இந்த காய்கறி கண்காட்சியை பார்ப்பாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் இந்த கிளி, பட்டர்ஃப்ளை எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. எப்போதுமே கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இது கரெக்டாக குழந்தைல இல்லாட்டி பிஃபோரில் வைப்பாங்க. இது எப்போவுமே குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் விடுறதுனால எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே காய்கறி கண்காட்சி என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. குழந்தைங்களும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒவ்வொரு இது அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். காய்கறி கண்காட்சி கோத்தேரியில் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஸ்டடிங் in St. Mary's. I'm studying in 4th standard. எனக்கு இந்த கிளியெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட்டர்ஃப்ளைஸ் இங்க ரொம்ப நியூவா வந்திருக்கு. எல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். தேங்க்யூ. எருமை மாடு, அப்புறம் இங்கே மிளகா, இந்த பக்கம் மீட்டிங், எல்லா மிருகங்கள் எல்லாமே காயிலேயே செஞ்சுருக்காங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருக்காங்க. எல்லாமே பார்க்க நல்ல இதாக இருக்கு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காயிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கறி மிளகா, அப்புறம் கேரட்டு எல்லாம் நல்லா இதாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் பேட்டி சனங்க எல்லாமே அதிகமாக எல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளை மிகமாக வந்து எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியாக போகிறாங்க. இன்னும் அநேக பேர் இன்னும் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. பயணிகள் அதிகமாக வந்திருக்காங்க. மிளகாயில் ஒரு கிளியெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படியே இந்த கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அநேக பேர் வந்திருக்காங்க. எல்லா சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து நல்லா பார்க்குறாங்க. நல்லா இயற்கையாக இருக்குது, பூங்காவாக இருக்குது. அப்புறம் அதிகமாக அந்த தண்ணி இதெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. வேறு அதிகமாக மிருகங்கள் நல்லா செஞ்சுருக்காங்க காயிலேயே. வேறு அதிகமாக வந்து பார்க்குறாங்க. அப்புறம் இந்த கிழங்குல இது பண்ணியிருக்காங்க. பழுத்த மிளகாயில் சொண்டு அப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பூவெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. அப்புறம் இந்த தண்ணி இதில் பார்த்துக்காங்க. எல்லாரும் வந்து ரசிக்கிறாங்க. இன்னும் அதிகமாக பேர் பார்த்து. கீதா குணாளன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். ஆக்சுவலாக நான் நீலகிரி மாவட்டம் இத்தலார் கிராமம். கோயம்புத்தூரில் வந்து இயற்கை விவசாயம் ஒரு 23 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காய்கறி கண்காட்சியில் வந்து 2வது முறை வந்து நான் ஸ்டால் போட்டிருக்கேன். இயற்கை விவசாயம் வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து எப்படி விவசாயம் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஸ்டால் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் டைம் நான் இங்கே காய்கறி கண்காட்சியில் ஸ்டால் போட்டிருக்கிறது. முதல் முறை வந்து முதல் பரிசு வின் பண்ணேன். இப்போ 2வது முறை வந்து இப்போ விருதுக்காக காத்திருக்கேன். என்ன விருது தருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சிறப்பான விருதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். ஒவ்வொரு லேடிஸும் அவங்களோட கிச்சன் வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் அதிலிருந்து விவசாயம் எப்படி பண்ணலாம், உடல் ஆரோக்கியத்தை நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வுகள் தான் என்னோட விவசாயம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.